முதலமைச்சர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லா தலைவர்களையும் வந்து பார்க்குறாரு. மிக குறிப்பாக அது பேசுபொருள் ஆனது வந்து அதிமுகவில் 2 அணிகள் நான் ஏற்கனவே சொன்னதில் இப்போ சிவி சண்முகம், எஸ்பிவி வேலுமணி அவங்க போய் பார்க்குறாரு, அவங்கள சந்திச்சு வர்றாரு. அதே நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அணியை மட்டும் அவர் என்கரேஜ் பண்ணுறாரு, பண்ணலை அப்படின்ற ஒரு தோற்றம் அவங்க கட்சிக்கு அவரோட ஆட்சியை நிலைப்படுத்துறதுக்கு இவங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு விமர்சிக்கப்பட்டது. இன்னும் அந்த விமர்சனம் பொதுவெளியில் இருக்குது. இப்போ யாரை கேட்குறீங்க தெரியுமா? தமிழகத்தில் ஒப்பில்லாமல் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல்வர் இப்படி செஞ்சால் அதோடைய உங்கள் கருத்து என்ன கேட்டதுக்கு எப்படிங்க நான் சொல்ல முடியும்? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நாம் முதல்வரை பற்றி என்ன கேட்குறீங்க? முதல்வர் இன்றைக்கு முதல்வர் நாற்காலியில் உட்காந்துருக்காருன்னா மக்கள் சும்மா ஒன்றும் ஓட்டு போடலை. அவருடைய திறமைகள் செய்வார் எண்ணத்தில் அவர் இதை மாதிரி செஞ்சுருக்காருன்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் வெகு விரைவில் தெரியும். ஏன்னா நமக்கு இப்போ தெரியாது, அதுக்கு அர்த்தம் இப்போ தெரிஞ்சுதான் ஆகும், கண்டிப்பாக தெரியும். நீங்கள் பதவி விலகின பிறகு உங்கள் தொகுதியிலே நிறைய கண்டன போஸ்டர்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி நீங்கள் துரோகம் செஞ்சிட்டீங்க, அதிமுகவோட உண்மையான தொண்டர்கள் அப்படின்லாம் சொல்லி நிறைய பரவலாக போஸ்டர் பார்க்க முடியுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மகாத்மா காந்தி நல்லவராக கெட்டவரா? நல்லவர் தான். நல்லவர். அவரை ஏன் சுட்டு கொண்டாங்க? யார் கொண்டது? கோட்ஸே. இப்போ என்னென்னா இப்போ வீட்டில் எடுத்துகிட்ட போகிறாங்க, ஏன் அவரை கேள்வி கேட்டுட்ருக்கு அப்படின்னு கேட்க போகிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என்றைக்குமே எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். ப்ளஸ் அதிகமாக மைனஸ் அதிகமாக. கண்டன போஸ்ட் ஒட்டிக்கிறான்னு சொல்லி எங்கே எவ்வளவு ஒட்டிக்கணும்னு பாருங்கள். அப்போ மீதிலாம் ஒட்டலைன்னு அர்த்தம்னா அது எனக்கு ப்ளஸ். ஒட்டுக்கிறது எவ்வளவு, ஒட்டாமல் இருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள், அதிலே தெரியும் ப்ளஸ் எதுன்னு. என்றைக்குமே ஒரு செயலுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதை எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிற கணக்கில் எடுத்திங்கன்னா ஐ திங்க் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், மேபி ரைட் ஆர் ராங் எனக்கு தெரியாது, ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ரைட். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க இந்த மாதிரி ரிசைன் பண்ணது எல்லாமே வந்து மக்கள் விரோதம், ஏமாற்றுறாங்க, அவங்க வந்து டெபாசிட் இழந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒருவேளை அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க இடைத்தேர்தல் அப்படின்னா நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துறது கூட தயங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உண்மையாக சொல்லப்போனால் இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னைக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவோடு வந்திருக்கிற முதல்வர் சுற்றுப்பயணம் வராரு, வரல, எல்லா தொகுதியிலும் நிற்கக்கூடியவர் விஜய் விஜய் விஜய். அவரை எதிர்த்து எந்த பொது வேட்பாளர் நிப்பாட்டினாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எங்களுடைய முதல்வர், அவர் பேரை சொல்ல மறுபடியும் விரும்பலை, அவருக்காக விரும்பலைங்கிறத சொல்லக்கூடாதுங்கிறதுனால அவருக்கு தான் வாக்களிப்பாங்க. அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முதல்ல நீங்கள் உங்கள் கட்சியுடைய வேலையை பாருங்கள், மற்றதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பொது வேட்பாளர் நிப்பாட்டிக்கிங்க, எங்களுக்கு என்ன இருக்குது? அங்கே நிற்க போகுது எங்கள் முதல்வர். இடைத்தேர்தல் 5 தொகுதிகளுக்கு மட்டும்தான் நடக்குமா? அப்படி ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது முதலமைச்சர் விஜய் உங்கள் சார்பாக அல்லது உங்கள் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா? 5 தொகுதி நடக்குமா, 12 தொகுதிக்கு நடக்குமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஆனால் 5 தொகுதி கண்டிப்பாக நடக்கும், 12 தொகுதிக்கு நடக்கலாம். அங்கே அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வருவார். வராட்டியும் மக்கள் நிச்சயமாக அந்த பேர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த முகத்துக்கும் அந்த 3 எழுத்துக்கும் நிச்சயமாக வாக்களிப்பாக. வெற்றி நிச்சயம். யாருக்கு? முதல்வருக்கு. அது ஏன் 12 தொகுதிகள்? 10 தொகுதியில இருக்கலாம், 7 தொகுதியில இருக்கலாம், 12 ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. எனக்கு பிடிச்சது 12, உங்களுக்கு 10. உங்க தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என் தொகுதி மக்களுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்ன காரணம்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, இன்றைக்கி என் உலகத்தை அறிமுகப்படுத்துது என் தொகுதி மக்கள். நீ எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் சரி, எல்லா இன்றிலுமே என் அம்பை தொகுதி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துட்டு தான் நான் பேசுவேன். அவங்களுக்கு என்றைக்குமே நான் நன்றி பட்டிருக்கேன். அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியே உதறி தள்ளிட்டேன்னா அவங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன வேணாலும் செய்வேன்.